வணக்கம் நண்பர்களே, நேத்து நம்ம பண்ண ஒர்க் அவுட்டை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா பேக் அண்ட் பைக். ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி வழக்கமா பண்ற மொபிலிட்டி ரொட்டீன்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பேக் ஒர்க் அவுட் ரொட்டீன்ல டெட் லிஃப்ட் 5 செட்ஸ் இருக்கு. டெட் லிஃப்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுல் பாடி லிஃப்ட். சோ இத பண்றதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுற காரணத்தினால ஃபர்ஸ்டே இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்த வெயிட்டையும் தூக்கி ஒர்க் அவுட் பண்றதை விட ஒவ்வொரு வெயிட்டா தூக்கி அடுக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ல வார்ம் அப்பையும் முடிச்சிட்டு கடைசி செட்ல 100 கிலோல 5 ரெப்ஸ் பண்ணி டெட் லிஃப்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 4 செட்ஸ் புல் அப்ஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதை முடிச்ச கையோட பார்பல் ரோ 4 செட்ஸ்ல 8 to 10 ரெப்ஸ். அதுக்கப்புறமா ஃபேஸ் புல் 4 செட்ஸ் 15 ரெப்ஸ். இதோட நம்ம பேக் வொர்க் அவுட் முடிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம பைல்வான் பைசெப்ஸை டார்கெட் பண்றதுக்கு இன்க்ளைன் டம்பிள் கர்ல்ல ஒரு 4 செட்ஸ். எவ்வளவுதான் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணாலும் சில ஒர்க் அவுட்ஸ்ல ஒரு பர்டிகுலர் வெயிட்டை தாண்டி தூக்கவே முடியாது. அதுல இதுவும் ஒண்ணு. இது 4 செட்ஸ் 12 ரெப்ஸ் முடிச்சிட்டு ஃபைனலா பார்பல் பைசெப் கர்ல் ஒரு 4 செட்ஸ்ல 8 to 10 ரெப்ஸ் முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு உண்டான ஒர்க் அவுட் ரொட்டீன் கதம். ஒர்க் அவுட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி போசிங்கும் ரொம்ப முக்கியம். சோ அதனால வழக்கம் போல மிரர்ல போசிங்லாம் பிடிச்சு பார்த்துட்டு இருந்தோம். போசிங் பிடிக்கும் போது தான் நோட் பண்ணேன், அங்கங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. நான் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் நிறைய சேஞ்சஸ் தெரியும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் உங்க பாடி சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான ஃபுல் எஃபர்ட்டை நீங்க போட்டா மட்டும்தான் அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது உங்களுக்கு பெர்மனண்டா இருக்காது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.